தேர்தல் பரப்புரையின் போது அறிவித்தது போல பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் வாயில் கருப்பு துணி கட்டி பங்கேற்று வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவித்தனர். கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பயிர்க்கடன் 50,000 வரை மட்டுமே தள்ளுபடி மற்றும் 1,00,000 பெற்றவர்களுக்கு 5,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி என்பது விவசாயிகளை ஏமாற்றும் செயல் எனவும் தேர்தல் சமயத்தில் திருப்பூரில் பரப்புரை செய்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 5 ஏக்கர் நிலம் கொண்ட விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்துவிட்டு தற்போது வெளியிட்டுள்ள பயிர்க்கடன் ரத்து அறிவிப்பு தங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாகவும் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் திராட்டர் கடன் உள்ளிட்டவற்றை முழுமையாக ரத்து செய்து அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வாயில் கருப்பு துணி கட்டி விவசாயிகள் குறைத்து ஏற்ப கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் பின்னர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தனர். மேலும் ஜூன் 1 திங்கட்கிழமை தமிழகம் முழுவதும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். வணக்கம். பரமசிவம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் வேளாண் உரிமை மின்சார அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு எதுக்கு எல்லாம் கருப்பு துணி கட்டிட்டு இருக்காங்கன்னா, புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக முதல்வர் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரிலே தேர்தல் பரப்புரையின் போது 5 ஏக்கருக்கு கீழ் இருக்கக்கூடிய விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு சங்கங்களே வாங்கி இருக்கின்ற பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி என்றும் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி என்றும் தேர்தல் பரப்புரையிலே கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது 50,000 கீழ் இருப்பவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி என்றும் 1,00,000 ரூபாய் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு 5,000 தள்ளுபடி என்று சொல்வது விவசாயிகள் தலையிலே நெருப்பை கொட்டியது போல் இருக்கின்றது. விவசாயிகள் விளைவித்திருக்கின்ற விலைவாசி கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் ஹோட்டல் கடைகள் நீக்கவில்லை, காய்கறிகளுக்கு விலை இல்லை. இன்னொரு புறம் உரத்தினுடைய விலை, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பெட்ரோலிய பொருட்கள் நின்று விட்டதனால் உரத்தின் விலை ஏறி இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற நிலைமையிலே விவசாயிகள் எப்படி கடன்களை கட்ட முடியும்? ஆகவே தமிழக முதல்வர் மறுபரிசீலனை செய்து விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களே வாங்கி இருக்கின்ற பயிர்க்கடன் மட்டுமல்ல, நகைக்கடன், ஆடு மாடுகள் கடன், டிராக்டர் கடன், பம்ப் செட் கடன், அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் தோழமை விவசாய அமைப்புகளின் சார்பாகவும் கேட்டுக்கொள்வது மட்டுமல்ல, இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்து விட்டு வெளியே வந்திருக்கின்றோம். வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது ஜூன் 1 தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காலை 10 மணி அளவிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது.